ஒரு சதுரடி வெறும் 800 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, உண்மையிலேயே இங்க பாருங்க, ஒரு சதுரடி வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு, அதுவும் ஆன் ரோடு ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த பாருங்க, அந்த பக்கம் போகுதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பஸ் போற ஆன் ரோடு. உங்களுக்கு வந்து பஸ் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும், எப்பவுமே பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பஸ் 2 பஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபம், அந்த பக்கம் ரோடுங்க. அதே மாதிரி சைட்டுக்கு இந்த சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடு இருக்கு, 2 பக்கமே ரோடு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் ஹைவே, உங்களுக்கு வந்து போயிட்டு வந்து பஸ் போயிட்டு வந்திருக்க மெயின் ரோட்ல ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. ஒரு சதுரடி பாத்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,80,000 ரூபாய்க்குங்க. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? ஆமா, உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 4,80,000 ரூபாய்க்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம பழவேற்காடு ஆண்டார் மடத்துல சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பழவேற்காடு உங்களுக்கு சூப்பரான டூரிஸ்ட் ஏரியாங்க, எல்லாருமே வந்து போய்கிட்டு இருக்காங்க. நல்ல கனெக்டிவிட்டி இருக்க ஏரியா. இங்க இருந்து உங்களுக்கு வந்து மீஞ்சூர் கரெக்டா ஒரு 10 கிலோமீட்டர் போயிடலாம். பொன்னேரி நியர்பைல தாங்க இருக்கு. ஃபுல்லாவே ரயில்வே ஸ்டேஷன் அக்சஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. எப்பவுமே போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல நம்ம ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்க இடத்துல, அதுவும் ஆன் ரோட் பிளாட் தேடி இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கவா இருக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி பாத்தீங்கன்னா இந்த சைடு போயிட்டு வந்துட்டே தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொன்னேரி போகக்கூடிய உங்களுக்கு வந்து பஸ்ஸுங்க. இது பஸ் ஸ்டாப்பா? இங்க பாருங்க, இது வந்து பஸ் ஸ்டாப். உங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஏறலாம் இறங்கிக்கலாம், அந்த மாதிரி பக்காவான ஒரு லொகேஷன்ல தான் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு திருவண்ணாமலை செஞ்சு பஸ் வந்து போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லா ஊருக்குமே பாத்தீங்கன்னா இங்க இருந்து உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. இந்த ரோட்ல இருந்து கரெக்டா இந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த மெயின் ரோட்ல இருந்து பஸ் நிக்குது. இதாங்க நம்மளோட சைட். இந்த பில்டிங் அப்படியே பின்னாடி இருக்கு, கேட் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட சைட், பக்காவான ஒரு ஆன் ரோட் சைட். அதுவும் ஆன் ரோட் சைட் லோ பட்ஜெட்ல நீங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இதுதாங்க உங்களோட ப்ராப்பர்ட்டி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோஸ், அருமையான ஒரு பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்கோம். அதுவும் லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும், இல்ல நீங்க வீடு கட்டிட்டு வரதுக்காகட்டும், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் முக்கியமா லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப சார் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். சார் சொல்லுங்க சார், நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கம்பெனி இன்ட்ரோ, உங்க இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம சைட்டை பத்தி பார்க்கலாம் சார். ஓகே சார். சரி, நேம் அருண். ஓகேங்களா? நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா அசெட் பிளஸ் ப்ராப்பர்ட்டிஸ், சென்னை அண்ணா நகர்ல இருக்குங்க. சரிங்க சார். சோ கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் கம்பெனி, ஒரு 50 பிளஸ் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிருக்கோம். நம்ம கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஎம்ஐ கார்டு கேட்டாங்க. ஓகே சார். ஓகேங்களா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 0% இன்ட்ரெஸ்ட்ல டைரக்ட் இஎம்ஐல ஒரு 50-50 இஎம்ஐ பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி நிறைய சைட் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ நம்ம ரீசெண்டா பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லேஅவுட் எல்லாமே வந்து பேங்க் லோன் பண்ணிட்டு இருந்தோம். அதுல நிறைய பேர் எங்களால வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து கொடுக்க முடியல, பேங்க் லோன் பண்ண முடியல. ஏன்னா சிபில் இருக்கணும், இன்கம் ப்ரூஃப் இருக்கணும், ஐடி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய பேங்கர்ஸ் வந்து கேட்கறதுனால அதை நிறைய பேரால கொடுக்க முடியல. ஓகே சார். அவங்க எல்லாம் கேட்டாங்க எங்கள்கிட்ட, சார் நாங்களாம் எப்படி சார் பிளாட் வாங்குறது, இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு கார் ஓட்டுறவங்க, ஒரு டீ கடை வச்சிருக்கவங்க, ஒரு பூ விற்கிறவங்க, நிறைய பேர் கேட்டாங்க வாங்க முடியும். ஆமா ஆமா. இதனால வந்து நாங்க என்ன பண்ணோம், ஒரு இஎம்ஐ பிளாட் பண்ணணும்ன்றதால இந்த சைட்டை வந்து நம்ம இப்போ வந்து லான்ச் பண்ணிருக்கோம் சார். இதுக்கு இஎம்ஐ நீங்களே பண்றீங்களா? ஆமா, டைரக்ட் இஎம்ஐ பண்றோம். சூப்பர் சார். அப்ப இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சைட் நேம் சொல்லுங்க. ஓகே சார். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொல்லியாச்சு. சோ நம்ம சைட் லொகேஷன் எங்க இருக்குன்னா பொன்னேரி டு பழவேற்காடு தாங்க. பழவேற்காடு சென்டர்ல ஆண்டவர் மடன்ற லொகேஷன்ல ஆன் ரோட்ல நம்ம சைட் இருக்கு. நீங்க வீடியோல பாப்பீங்க, சைட் ஆன் ரோட்ல இருக்குன்றது பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட்டா பஸ் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும். நல்ல லொகேஷன். ஆமா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இது. ஓகேங்களா? டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவோட இந்த சைட் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். சரிங்க சார். ஓகே. சைட்ல உள்ள அமினிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபென்சிங் போட்டுருக்கோங்க. சூப்பர் சார். ஃபுல்லாவே ஃபென்சிங் போட்டு கொடுத்திருக்கோம். ஆமா ஆமா. ஓகே. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 என்ட்ரன்ஸ் வந்து இந்த ரோட்ல இருக்குங்க. ஓகேங்களா? சைட்டை பொறுத்த வரைக்கும் 20 அடி ரோடு கொடுத்திருக்கோம். 3 phase EB லைன் வந்து பண்ணியாச்சு. 3 phase EB லைனே கொடுத்தாச்சு. ஆமா. நீங்க உடனே வீடு கட்டனாலும் வீடு கட்டலாம். ஆல்ரெடி 2 பேர் வீடு கட்டிட்டாங்க. இந்த வீக்கெண்ட் ஆனா அவங்க ரெண்டல் வர்றாங்க. ஓகேங்களா? ரெண்டல் பர்பஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு பிளாட்டுக்கு வந்து நம்ம வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் லைன் எடுத்து கொடுக்குறோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கு ஆமா, இண்டிவிஜுவலா எடுத்து கொடுக்குறோம். சோ இப்ப ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஓகே. டெவலப்மென்ட்ல தான் இருக்கு. டெவலப்மென்ட் தான் இருக்கு. ஆமா ஆமா. ஓகே. அது மாதிரி ரெண்டு பக்கமே நல்ல ரோடு வசதியோட இருக்கு உங்களுக்கு. இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் ரோடு. ஆமா சார். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே மாதிரி பொன்னேரி டு பழவேற்காடு போறது. இந்த ரோடு பாத்தீங்கன்னா காட்டுப்பாக்கம் போற ரோடு. இங்க இருந்து மீஞ்சூர் ரொம்ப ஷார்ட்டா போயிடலாம். சூப்பர் சூப்பர் சார். சோ எந்த இடத்துல லேண்ட் வாங்கினாலும் வளரும் சார். அதுல வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன் ரோட்ல உள்ள லேஅவுட் தான், கனெக்டிவிட்டி. ஆமா. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழவேற்காடு 3 கிலோமீட்டர், இந்த பொன்னேரி பாத்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர், தச்சூர்கூட் ரோடு ஒரு 15 கிலோமீட்டர், மீஞ்சூர் ஒரு 10 கிலோமீட்டர். இந்த மாதிரி சரௌண்டிங்ல நிறைய ஏர் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இந்த ஏரியா அப்ரிசியேஷன் அடுத்த 5 வருஷத்துல வேற லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? நல்ல டெவலப். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பழவேற்காடுல பாத்தீங்கன்னா இந்த பீச் வந்து இப்ப கோவளம் அளவுக்கு நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நார்த் சைட்ல உள்ள ஒரு பெரிய பீச்னு பாத்தீங்கன்னா நம்ம பழவேற்காடு இருக்கு. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு நான் தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு
வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்கேன். சோ அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம லேஅவுட்காக இங்க வந்திருக்கோம். சோ பெரிய நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்கு. சோ அன்னைக்கு இருந்த இது நல்ல ஒரு இதுதான். ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் இருக்கோ அது மாதிரி இன்னும் அடுத்த 5, 6, 10 வருஷத்துல இங்க பெரிய அளவுல இருக்கும். இப்பவே வந்து அவ்வளவு கிரௌட் வந்து போயிட்டு இருக்காங்க. சாட்டர்டே சண்டே ஆனா ஃபேமிலியோட வராங்க. சூப்பர் சூப்பர். ஒண்ணு மீன் வாங்குறதுக்கு வருவாங்க, அந்த மாதிரி பழவேற்காடு டூரிஸ்டாவும் வருவாங்க. உங்களுக்கு இங்க ஒரு தீவு வேற இருக்குதா சொல்றாங்க, அங்க வேற அதுதான் பழவேற்காடு பீச். அதுதான் ஃபேமஸ். அந்த தீவு போயிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு வரதுதான், என்ஜாய் பண்ணிட்டு வரதுதான். பழவேற்காடு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க மீன் ரொம்ப ஃபேமஸ், ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். சோ அதே மாதிரி இப்ப இந்த பறவைகள் சரணாலயம் ஓகேங்களா, இதனால அந்த பீச்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும். எதுக்கு ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு சரௌண்டிங்ல நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த சைட்ல வந்து நீங்க சைட் விசிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல ஒரு ரெசிடென்ஸ் வேணும் இந்த சரௌண்டிங்ல எனக்கு வீடு இடமே இல்லைனாலும் வாங்கலாம். ஒரு ஃபியூச்சர் பேக்ரவுண்டுக்கு ஒரு அப்ரிசியேஷனுக்கு ஒரு இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா நம்ம சைட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா சைட்டை சுத்தி பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு. பிளஸ் ஆன் ரோடு பக்கத்துலயே ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. சைட் வாசல்லே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு. எப்ப வேணாலும் பஸ் விட்டு இறங்கி நம்ம நேரம் நடந்து வந்துடலாம். வேற ஒரு சைக்கிளோ பைக்கிலோ ஷேர் ஆட்டோ தேட தேவையில்லை. ஓகேங்களா, சோ அப்படி ஒரு சைட். ஓகே சார், நம்ம லொகேஷனோட அட்வான்டேஜ் சொல்லிருங்க சார். நம்ம லொகேஷன் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நம்ம பொன்னேரி டு பழவேற்காடு ரோடு சார். அதுல ஆண்டவர் மடன்ற லொகேஷன்ல தான் நம்ம ஆன் ரோட்ல தான் நம்ம சைட் மேலே தான் இருக்கு சைட். உங்களுக்கு இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா பொன்னேரி டு பழவேற்காடுக்கு நிறைய பஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் போயிட்டு வந்துட்டே இருக்கும். சோ அப்படி ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் இருக்குனாவே பாத்தீங்கன்னா இந்த ஏரியா எந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் ஆகிற இடமா இருக்கு. கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே இருக்கு. நீங்க வந்து கோயம்பேடுல இருந்து வரலாம், பொன்னேரியில இருந்து வரலாம், மீஞ்சூர்ல இருந்து வரலாம், இந்த சைடு பழவேற்காடுல இருந்து வரலாம். அதே மாதிரி பொன்னேரியில வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப், நம்ம மகேந்திரவேல் சிட்டி, இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அதே மாதிரி பறவைகள் சரணாலயம் பாத்தீங்கன்னா நம்ம பழவேற்காடுல இருக்கு. சீசனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டுல இருந்து பேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வரும். அதை பார்க்கறது நிறைய பேர் வருவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஒரு டூரிஸ்ட் பிளேஸோட நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்க ஏரியால ஆன் ரோட்ல நம்ம சைட் இருக்குங்க. சூப்பர். சைட் நேமே பாத்தீங்கன்னா சுப்ரீம் சிட்டி ரெசார்ட் பிளாட். சூப்பர். நீங்க வந்து ஒரு ரெண்டல் இன்கம் பிளான் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ரெசார்ட் கட்டி ரெண்டல் விடணும், ஒரு ஹோட்டல் கட்டணும், ஒரு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிளான் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்ல ஒரு இடத்த இப்ப வாங்கி போடலாம். ஏன்னா ஆன் ரோட் கமர்ஷியலும் இருக்கு. சோ இந்த மாதிரிலாம் நிறைய நீங்க பிளான் பண்ணீங்கன்னா நம்ம சைட்டை விசிட் பண்ணலாம். நம்ம ஆன் ரோட் சைட் சொல்லணும். இந்த மாதிரி பஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா போயிட்டு வந்துட்டுமே இருக்கும். சோ இங்க இருந்து பொன்னேரி டு மீஞ்சூர் பஸ் இருக்குங்க. அப்புறம் ரெடில்ஸ் டு மீஞ்சூர் பஸ் இருக்குங்க. பிராட்வே டு பழவேற்காடு பஸ் இருக்குங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராட்வே டு தத்தமஞ்சரின்னு ஒரு ஊர் பஸ் இருக்கு. பொன்னேரி டு கடப்பாக்கம், வி நகர், வெம்கோ நகர்ல இருந்து பழவேற்காடு, பொன்னேரி டு தாமஞ்சனி, அப்புறம் வந்து தாம்பஞ்சேரி டு ஹைகோர்ட். சோ இந்த மாதிரி நிறைய ரூட் கனெக்டிவிட்டி இருக்கு. நம்ம சைட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து போனீங்கன்னா மீஞ்சூர் ஒரு 10 கிலோமீட்டர். நம்ம அவுட்டர் ரிங் ரோடு ஏரியா அவுட்டர் ரிங் ரோடு பிடிச்சா நம்ம சவுத்து போயிடலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே இப்பதான் பேசிட்டே இருந்தோம். இப்போ ஒரு பஸ் இந்த பக்கத்துல இருந்து வருது. இது பொன்னேரி ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ணீங்கன்னா பொன்னேரி போயிடலாங்க. ஓகேங்களா, இது மாதிரி நிறைய கனெக்டிவிட்டியோட உள்ள இடம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். நீங்க லைவாவே பார்க்கலாம். ஓகே சார், நமக்கு நியர்பைல பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் என்ன மாதிரி அந்த மாதிரி நமக்கு அக்சஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், நமக்கு 2 ரயில்வே ஸ்டேஷன் இங்க வந்து அக்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து பொன்னேரி, இன்னொன்னு வந்து மீஞ்சூர். ஓகேங்களா, ரெண்டுமே பண்ணிக்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 பக்கமும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்ப எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பட்ஜெட்ல ஒரு இடம் கிடைக்குதோ, உங்களால வாங்க முடியற பட்ஜெட்ல இருக்கோ அதெல்லாம் நீங்க வாங்கி போட்டுடலாம். அடுத்த ஒரு 5 வருஷத்துல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸா இருக்கும். அப்படி ஒரு சைட் தான் இது. பாத்துட்டே இருப்பீங்க நீங்க. பாருங்க பஸ் இப்போ கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். 2-3 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்து கண்டிப்பா வரும். நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம் அதிகபட்சமாவே. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க வந்து மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க, நடமாட்டம் இருக்கு. டூரிஸ்ட் பிளேஸ்னா அப்படிதான் இருக்கும், தெரியல. இது இந்த ரேட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ல போற ரேட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சைடு நம்ம ஈஸியா ரேட்லாம் போவே முடியாது. இருந்துச்சு எல்லாமே வந்து நீங்க ஒரு 15 வருஷம் முன்னாடி அந்த ஏரியால இந்த மாதிரி நம்ம சொல்ற பட்ஜெட்ல இருந்துச்சு. இப்ப அங்க இல்ல. ஓகேங்களா, இப்போ இங்க நம்ம ஒரு எல்லாருமே எல்லா தரப்பு மக்களும் கூலி வேலை செய்யறவங்க கூட இந்த இடத்துல வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம பட்ஜெட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, சோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் பாருங்க, அவங்களோட பசங்க லைஃப் ஸ்டைல் பாருங்க, அவங்களோட அவங்க பசங்க படிச்சு நாளைக்கு வந்து ஒரு பெரிய படிக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, இல்ல அவங்க நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பினான்சியல் பேக்ரவுண்ட் இருக்கணும்னா இந்த மாதிரி இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான விஷயம். இது பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஓகேங்களா, ரெண்டாவது இந்த சரௌண்டிங்ல இருக்கேன், எனக்கு வந்து நான் பொன்னேரியோ இல்ல மீஞ்சூரோ இல்ல உங்களுக்கு பழவேற்காடுல இந்த சரௌண்டிங்ல ஒண்ணு எனக்கு இடமே இல்ல அந்த மாதிரி இருக்கீங்கன்னா, வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா தாராளமா ஒரு இடத்தை வாங்கிட்டு கண்டிப்பா வீடு கட்டிட்டு இருக்கலாம். சூப்பர். ஓகேங்களா, ஓகே சார். இப்போ நம்ம சுப்ரீம் சிட்டில பாத்தீங்கன்னா எவ்வளவு பிளாட் சார் ஓவரால் நம்ம கொடுத்துருக்கோம்? சோ டோட்டலா 200 பிளாட்ஸ் கொடுத்துருக்கோம் சார். அதுல வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே வந்து பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. சூப்பர். அதாவது லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்குமே இருக்கு. எல்லாரும் வாங்கக்கூடிய விலையிலும் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% பிளாட் வந்து புக்கிங் ஆயிடுச்சு. ஆமா, சூப்பர் சார். நம்ம சைட் ரெடி பண்ணும்போதே பாத்தீங்கன்னா கண்டிப்பா புக்கிங் ஆயிடுச்சு. ஒரு 50% பிளாட் இருக்கு. பட் எல்லா சைஸ்லயும் இப்ப அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ இங்க என்ன மெயினான பட்ஜெட்டை பத்தி பேசலாம் சார். என்ன பட்ஜெட் ஒரு சதுரடி எவ்வளவு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுர அடி 800 ரூபாய் கொடுத்துட்டு
கொடுத்துட்டு இருக்கோம் சார். 800 ரூபாய்க்கு சூப்பர் சார். ஆன் ரோட்ல ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல இது கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாருமே வாங்கணுன்றதுக்காக. லொகேஷன் நல்ல லொகேஷன் முக்கியமா அதுதான் உங்களுக்கு. அதுதான் இது ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா ஒரு 4,80,000 வரும். இதுல 50% நீங்க இனிஷியல் பே பண்ணீங்கன்னா மீதி 50% 0%ல நீங்க இஎம்ஐ பே பண்ணிக்கலாம். டைரக்ட் கம்பெனி. சூப்பரான ஒரு ஆஃபருங்க. இதுக்கு வந்து நீங்க சிபிலோ இல்ல உங்களுக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ அதுல எதுவுமே இல்ல. உங்களால கட்ட முடியும்னு உங்களுக்கு ஒரு மனசுல தைரியம் இருந்தா ஐடியா இருந்தா நீங்க தாராளமா இது பண்ணலாம். வாங்கலாம். நாங்க லோன் கொடுக்குறோம் அப்படின்றீங்க. கண்டிப்பா. சூப்பர். இது விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாரும் லேண்ட் வாங்கணும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாராலையுமே பாத்தீங்கன்னா பேங்க் லோன் போக முடியாது. கண்டிப்பா. சேலரி ஸ்லிப், ஐடி அது நிறைய நம்மளுக்கு இருக்கு. அது எல்லாமே வேணாங்க. நீங்க ஒரு கடை கூட பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, வாங்க உங்களுக்கு நாங்க உங்களுக்கு இடம் கொடுக்குறோம். கண்டிப்பா. சூப்பருங்க. அதுவும் முக்கியமான ஒரு இடத்துல கொடுக்குறோம். அந்த பக்கம் பழவேற்காடு, இந்த பக்கம் பொன்னேரி. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல வேற லெவல்ல இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து மேல. ஏன்னா நம்ம வந்து 20 வருஷம் ஃபீல்ட்ல இருக்கனால எல்லா ஏரியாவும் நம்ம வந்து டிராவல் பண்ணிருக்கோம். கண்டிப்பா. ஒரு இடமும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் சென்னையில வந்து ஒரு 20 வருஷம் மேல இருக்கவே தெரியும். அன்னைக்கு அப்படி போனப்ப அந்த இடம் அப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இப்படி இருக்கு, இந்த இடம் அப்படி இருந்துச்சு, இப்படி இருக்குப்பா. இந்த மாதிரி மைண்ட்ல மிஸ் பண்ண நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்க இடம் கண்டிப்பா வளரும். ஏன்னா ஆன் ரோட்ல இருக்கு, நீங்க பஸ் போறத பாத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு வந்து நாளைக்கு வளரும்ன்ற சொல்லிட்டு. ஓகேங்களா? கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. பட்ஜெட்ல ஒரு இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா சைட்டை விசிட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல நேரா சைட் விசிட் வரனாலும் வரலாம். இல்ல நம்ம ஆபீஸ் அண்ணா நகர்ல இருக்கு. சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா அங்க கேப் ஃபெசிலிட்டி இருக்கு. ஓகே. சோ அங்க இருந்து டீமா வந்தீங்கன்னா ஃபேமிலியா வந்தீங்கன்னா சைட் விசிட் பண்றோம். சூப்பர். நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சைட்டை விசிட் பண்ணுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆன் ரோட் சைட் விசிட் பண்ணிட்டு நீங்க ஒரு பிளான் பண்ணுங்க. பேங்க் லோன் போறனால பேங்க் லோன் போய்க்கலாம். சூப்பர். நீங்க அதுவும் பாக்கணும்னா பாத்துக்கலாம். அதுவும் வாங்கிக்கலாம். நாம ஒரு பெரிய இடமா வாங்கி போட போறோம் அப்படின்றனால கூட நீங்க ஈஸியா பண்ணலாம். இந்த மாதிரி இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு நல்லாவே இருக்கும். ஆமா, பாருங்க பெரிய ஒரு மெயின் ரோட்ல இருக்கு. ஓகேங்களா? பக்கத்துல ஆல்ரெடி மண்டபம் இருக்கு. சூப்பர் சார். கமர்ஷியலா பண்ணலாம். இல்ல ரெண்டல் ஸ்கோப் பண்ணணும். நீங்க வந்து ஒரு வில்லா ரெசார்ட் கட்டி ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீடு கட்டி விட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க நல்ல ஒரு ரெண்டல் என்கொயரி இருக்கும். நீங்க வீக்லி பாத்தீங்கன்னாவே நீங்க 10,000 அந்த மாதிரி ஆன்லைன்ல போட்டா கூட பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பீச்சுக்கு வரவங்க பாத்தீங்கன்னா அப்படிங்க ஸ்டே பண்ணணும், நல்ல ஸ்டே பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ரெசார்ட்லாம் நம்ம டெவலப் பண்ணோம்னா பிசினஸ் ஐடியா இருக்க பீப்புள் நீங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈஸியா சரௌண்டிங்ல நீங்க எங்கேயுமே போய் வாங்க முடியாது. கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு பீச் பெரிய அதோட பெரிய பீச்சாவே இருக்கீங்க. பிசினஸ் லைனாவும் பாத்தீங்க அப்படின்னா இங்க நல்ல டெவலப்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏரியாக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அசட் பிளஸ்ல இருந்து சுப்ரீம் சிட்டிங்க. சூப்பரானது. உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆஃபரும் லோன் அதுவும் கொடுத்துறீங்க. லோன் போனாலும் போயிடும். இந்த மாதிரி பட்ஜெட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம், இந்த கம்மிங் சண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ லான்ச்சிங் இருக்குங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா பிளாட் புக் பண்றவங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறோங்க. ஓகே, 1 கிராம் கோல்டு காயின். ஆமா. ஓகே. அந்த வர சண்டே. ஓகேங்களா? இது அதுக்குள்ள வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் பண்ணுங்க. அன்னைக்கு வந்து பிளாட்டை புக் பண்ணுங்க. 1 கிராம் கோல்டு காயின் இருக்கு. அதுவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10,000 ரூபாய் ஒர்த்து வந்துடும். கண்டிப்பா. சோ உங்களுக்கு அது பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். சூப்பர். ஓகேங்களா? அது இன்னைக்கு இந்த வீடியோக்கான ஸ்பெஷல் ஆஃபர். நல்ல ஒரு லொகேஷன்ல நல்ல ஒரு ஆஃபர், நல்ல பிரைஸ். இந்த மாதிரி ரேட்ல இந்த மாதிரி லொகேஷன்ல கிடைக்காது. கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே சார். அதே மாதிரி வந்து டைரக்டா வந்து ஃபுல்லா கேஷ்ல போறவங்களுக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. நீங்க சைட்டுக்கு வந்து போறவங்களுக்கும் இன்னும் ஸ்பெஷல் ஆஃபரும் கண்டிப்பா இருக்கு. அதெல்லாமே வேணும்னா டைரக்டா ஸ்கிரீன்ல அவங்க நம்பர் டைரக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நல்ல சைட்டுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நல்ல பிரைஸ்ல கொடுத்துருக்கீங்க. நல்ல ஆஃபர். கண்டிப்பா சார். கண்டிப்பா எல்லாரும் ரீச் பண்ணுங்க. சூப்பர் சார். தேங்க்யூ சார். இதே மாதிரி இன்னொரு சிறப்பான ஒரு ப்ராப்பர்ட்டில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.